بسم الله الرحمن الرحيم. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் சூரத்துல் பக்ராவுடைய 188வது வசனத்தின் ஒரு சிறு பகுதியை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்னு கேட்டால், வலா தஅகுலு அம்வாலக்கும், உங்களுடைய செல்வங்களைன்னா ஒருவர் மற்றவரின் செல்வங்கள்னு அர்த்தம். உங்கள் செல்வங்களை சாப்பிடாதேன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. அப்படி தான் சொல்லுவாங்க அரபியில். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவர் மற்றவரின் செல்வங்களைன்னு அர்த்தம். இந்த மாதிரி வர்ற இடங்கள் பூரா அந்த அர்த்தம் தான். வலா தஅகுலு அம்வாலக்கும், ஒருவர் மற்றவரின் செல்வங்களை சாப்பிடாதீர்கள்னா பயன்படுத்தாதீர்கள். பைனக்கு, உங்களுக்கு மத்தியில், பில் பாத்திலி, அநியாயமான முறையில் நீங்கள் சாப்பிட்றாதீங்க. இது குறித்து ரிலேட்டிவான சில ஹதீஸுகளையும் நம்ம நேற்றைய தினம் பார்த்துட்டோம். இப்படி அடுத்தவன் சொத்தை ஒருத்தன் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அவனாக எடுத்துக்கிற முடியாது. உலகத்தில் அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஆட்சி அதிகாரம், ஒரு பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து என்னமோ இருக்கும். அங்கே அந்த பிரச்சனையை கொண்டு போய் அவங்கள சரி கட்டி அவங்கள்ட்ட தீர்ப்பு வாங்கி தானே எடுத்துக்கிற முடியும். ஒரு கிராமத்தில் என்னுடைய வயலை ஒருத்தன் எடுத்துக்கிறது தான் எப்படி எடுப்பான்? அந்த கிராமத்து பஞ்சாயத்தில் போய் முறையிடுவான். ஊர் கூட்டத்தை கூட்டுவாங்க. இது என்னுடையது தான்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது சில ஆதாரங்களை வைப்பான். அதை சரி கட்டி தான் என்ன செய்வான்னு கேட்டால் தனது ஆக்குவான். சும்மா ஆக்கிட முடியாதுல்ல. ஒரு சொத்துக்களுக்கு சொந்தம் கொண்டாடுறதா இருந்தால் என்ன செய்யணும்? அது சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரம் பெறணுமாக இருந்தால் அதை தீர்ப்பளிக்கக்கூடியவர்கள் பல வகையில் இருப்பாங்க. இப்போ நவீன காலத்தில் நீதிமன்ற முறைகள் இருக்கிறது. இப்படி முறைகள் இருக்கும். அந்த காலத்துலலாம் என்னென்னு கேட்டால் சும்மா பஞ்சாயத்துகள் வச்சுருப்பாங்க. ஊர் பிரமுகர்கள் பஞ்சாயத்து கூடுவோம் அப்படின்னு சபை வச்சுருப்பாங்க. அந்த சபையில் போய் முறையிட்டு என்ன செய்கிறதுனா நமக்குள்ளதை ஆக்கிக்கிறது. அப்போ உங்களுடைய பொருளை சாப்பிடாதீர்கள்னு சொல்லிவிட்டு அதை சாப்பிடுவதற்காக வேண்டி அந்த சொத்துக்களுடைய வழக்குகளை நடுவர்கள்ட்ட கொண்டு போகாதீங்க. அடுத்த சொத்தை சாப்பிட்றதுக்காக வேண்டி உங்கள் சொத்தாக இருந்தால் நடுவர்கள்ட்ட கொண்டு போய் வழக்கு உரையுங்க. அடுத்தவன் சொத்தாக இருக்கும் என்று சொன்னால் அதை திங்கிறதுக்கு நீங்கள் வழக்கு கொண்டு போய் தான் நீங்கள் திங்க இயலும். இல்லாட்டி சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இதுன்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க. அப்போ 10 நடுவர் வச்சு பேசும்போது, இல்லைப்பா விசாரித்தா இவன் இதான்னு தெரிகிறதுன்னு தீர்ப்பளிப்பார்கள். தீர்ப்பளித்த பிறகு நீங்கள் வாட்டு போயிட வேண்டியதான். அவர் பாட்டு எடுத்துகிட்டு போயிடுவார். அதையும் நல்லா அங்கே சேர்த்து சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், துதுலு பிஹா வலா தஅகுலு அம்வாலக்கும், உங்கள் செல்வங்களை சாப்பிடாதீர்கள், அநியாயமாக சாப்பிடாதீங்க. துதுலு பிஹா, அந்த செல்வங்களை கொண்டு செல்லாதீர்கள். துதுலுங்கிறது அதில் அந்த தஅகுலுவில் அத்துப்பு செஞ்சு இந்த லாங்கிறது இங்கே வந்துடும். லா தஅகுலு வலா துதுலு. லா தஅகுலு சாப்பிடாதீர்கள் இருக்குல்ல, துதுலுவில் அதனால தான் அந்த நூனு போயிருக்குது. துதுலுன்னு வரல இல்லை. அதனால் ஏன் நூனு போயிடுச்சுன்னா, அந்த துதுலு என்பது இங்கே அத்துப்பு செஞ்சோம்னு சொன்னால் வலா துதுலு. அப்போ துதுலு பிஹா, அதை கொண்டு செல்லாதீர்கள். இலல் ஹுக்காமி, ஹுக்காம்களிடத்தில். ஹுக்காம்ங்கிறது ஹாக்கிம் என்பதனுடைய ஜம்மு ஹாக்கிமீன் என்றும் சொல்வார்கள், ஹுக்காம் என்றும் சொல்வார்கள். அப்போ இலல் ஹுக்காமி, நீதிமான்களிடத்தில், தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதிகளிடத்தில், பஞ்சாயத்தாரிடத்தில் அதை நீங்கள் கொண்டு செல்லாதீர்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக சாப்பிடாதீங்க. அந்த சொத்துடைய பிரச்சனையை ஹாக்கிம்கள்கிட்ட கொண்டு போகாதீங்க. எது கொண்டு போகாதீங்கன்னு கேட்டால், லிதாகுலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாஸி பில் இஸ்மி, பிறருடைய செல்வங்களில் ஒரு பகுதியை, ஃபரீக்குன்னா ஒரு பகுதி, அம்வாலின் நாஸினா மக்களுடைய செல்வங்கள், பிறருடைய செல்வங்களில் ஒரு பகுதியை, பில் இஸ்மி பாவமான முறையில் சாப்பிடுவதற்காக, லிதாகுலு நீங்கள் சாப்பிடுவதற்காக, ஃபரீக்கன் ஒரு பகுதியை, மின் அம்வாலின் நாஸி மக்களுடைய செல்வங்களில் ஒரு பகுதியை நீங்கள் சாப்பிடுவதற்காக. எப்படி சாப்பிடுவதற்காக? பில் இஸ்மி, பாவமான முறையில். அப்போ பாவமான முறையில் பிறருடைய பொருளை சாப்பிடுவதற்காக வேண்டி அந்த பிரச்சனையை ஹாக்கிம்கள்கிட்ட கொண்டு போகாதீங்க. உங்கள் சொத்தை உங்களுக்குரியதை ஆக்குவதற்கு ஹாக்கிம்கிட்ட போங்க.
இந்த சொத்து உங்கள் இது அடுத்தவன் தரமாட்டேங்கிறான். அப்போ நீதிபதிகிட்ட போய் என்னுடையதான் நீங்கள் வாதாடலாம். எதுக்கு வாதாடுறீங்க? உங்களுக்கு சொந்தமானதை உங்களுக்குரியதை ஆக்குவதற்காக வாதாடுறீங்க. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது மட்டுமில்லை, உங்களுக்கு கடமை அது. அப்படி இல்லாமல் உங்கள் சொத்து இல்லை, ஆனால் அந்த நீதிபதிகிட்ட போய் ஒரு சில பொய்யான ஆவணங்களை வச்சு 2 சாட்சிகளை பொய்யை செட்டப் பண்ணி சொன்னோம்னா நம்முடையதுன்னு ஆக்கிடுவார். அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கொண்டு போயிடாதீங்க. அப்போ ஒலா தாக்குழு அம்பாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, உங்களுக்கு மத்தியில் அநியாயமான முறையில் செல்வங்களை சாப்பிடாதீர்கள். ஓ துதுலூபிகா, அதை கொண்டு செல்லாதீர்கள். இலல் ஹுக்காமி, ஹாக்கிம்கள்கிட்ட நீதிமான்கள்கிட்ட கொண்டு செல்லாதீர்கள். எதற்காக கொண்டு செல்லக்கூடாது? லி தாக்குழு, இந்த லாமுக்கு பின்னாடி ஒரு அன் இருக்கும். அன் தாக்குழு, நீங்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி. அதனால தான் தாக்குழுன்னு வரல, 3 வராமல் இருக்கல. 3 வராமல் இருந்தாலும் என்ன இருக்குன்னு அதில் ஒரு அன் அங்கே மறைஞ்சிருக்கும். லி தாக்குழு என்றால் லி அன் தாக்குழு, நீங்கள் சாப்பிடுவதற்காக ஃபரீகன், ஒரு தொகையை, ஒரு பகுதியை, மின் அம்பாலின் நாசி, மக்கள் செல்வங்களில் ஒரு பகுதியை நீங்கள் சாப்பிடுவதற்காக. எப்படி சாப்பிடுவதற்காக? பில் இஸ்மி, பாவமான முறையில். இஸ்மி என்றால் பாவம், பில் இஸ்மி என்றால் பாவமான முறையில் சாப்பிடுவதற்காக அந்த சொத்தைன்னா அந்த சொத்து பிரச்சனையை, சொத்தை நிலத்தையே தூக்கி கொண்டு நீதிபதி கொடுப்பான். நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தான் கொண்டு போவான். அந்த பிரச்சனையை எங்கே கொண்டு போகாதீங்க? ஹாக்கிம்கிட்ட கொண்டு போகாதீங்க. அப்போ என்ன, அந்த ஹாக்கிமை வச்சு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதை எல்லாம் பண்ணிவிட்டு வான்தும் தாளமும், நீங்கள் அறிந்து கொண்டே இப்படி செய்யாதீங்க, பிறர் பொருளை சாப்பிடாதீங்கன்னு ஒரு கட்டளை. அந்த சாப்பிடுவதற்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க? நீதித்துறையை உங்களுக்கு துணைக்கு ஆக்கிறாதீங்க. எப்படிலாம் ஆக்குவான்? லஞ்சம் கொடுத்து ஆக்குவான். எப்படி ஆக்குவான்? ஒன்று தவறான ஆவணங்களை வைத்து நீதிபதியை ஏமாற்றி தீர்ப்பு வாங்குவான். ரசூல்லா ஏமாந்து தீர்ப்பளிப்பாங்கன்னு வருதில்ல, அந்த மாதிரி. அல்லது காசை கொடுத்து, லஞ்சத்தை கொடுத்து என்ன செய்வான்னு கேட்டால், அவனுடையதை என்னுடையதுன்னு சொல்லு, உனக்கு 10% தர்றேன்னா அப்படி சொல்லக்கூடிய நீதிமான்கள் இருக்கிறாங்க. ரெண்டையும் எடுத்துக்கொள்ளுது. அதான் நீங்கள் அடுத்தவன் சொத்தை சாப்பிடுவதற்காக நீதிமான்கிட்ட கொண்டு செல்லாதீங்கன்னா அவன்கிட்ட கொண்டு போய் தவறான ஆர்கியூமெண்ட்டும் பண்ணாதீங்க. அல்லது அவனுக்கு லஞ்சம் கொடுத்தும் நீங்கள் என்ன செய்யாதீங்க? அடுத்தவன் பொருளை சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு இந்த வசனம் 2 விஷயத்தை சொல்லுது. ஒன்று, அடுத்தவன் பொருளை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுது. 2வது, அதை சட்டப்பூர்வமாக்குவதற்காக வேண்டி நீதிமன்றத்தை பயன்படுத்தாதீங்க. பிறர் சொத்தை உங்கள் சொத்து என்பதை சட்டப்பூர்வம் ஆக்குவதற்காக வேண்டி நீதிமன்றத்தை நீங்கள் பயன்படுத்தாதீங்க என்றதை இந்த 2வது பகுதி சொல்கிறது. அதை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸுகளும் இருக்கிறது. அதுவும் இதுக்கு விளக்கம்தான். அது என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், இது புகாரில் வருகிறது. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், புகாரியில் 3 இடத்துல வருது இந்த ஹதீஸ். 2 இடத்துல வருது. 2676, 2677 இதில் வருகிறது. மன் ஹலஃப அலா யமீனின், ஒரு சத்தியம், யமீன்னா ஒரு சத்தியம் செய்கிறது, சத்தியத்தின் மீது சத்தியம் செய்தானேயானால், எதற்காக வேண்டி? காதிபன், பொய்யனாக இருக்கும் நிலையில் சத்தியம் செய்வானேயானால், எதற்காக சத்தியம் செய்கிறான்? லியக்கு தத்தியா மால ரஜுலின், ஒரு மனிதனுடைய சொத்தை பறித்து கொள்வதற்காக வேண்டி, அடுத்தவன் சொத்தை பறித்து கொள்வதற்காக வேண்டி ஒருத்தன் சத்தியம் செஞ்சால், மால ரஜுலின் என்பதற்கு பதிலாக மால அஹிஹி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு அறிவிப்பாளருக்கு சந்தேகம். அதனால் என்ன செய்யணும்? அவுக்கால, அல்லது ரசூலுல்லாஹ் சொன்னார்களா அஹிஹி, அஹிஹி என்று சொன்னார்களான்னு தெரியலன்னு போட்டுக்கிட்டார். அப்போ இந்த ரஜுலுங்கிற இடத்துல மால ரஜுலின் கூட வச்சுக்கிறங்க, அல்லது மால அஹிஹி கூட வச்சுக்கிறங்க. 2ல் எது சொன்னாங்கன்னு தெரியல. ஒரு மனிதனுடைய சொத்து, ஒரு சகோதரனுடைய சொத்து. சகோதரன் சொத்தை எடுத்துக்கொள்வதற்கு சத்தியம் செய்வானேயானால் லக்கியல்லாக, அவன் அல்லாஹுவை சந்திப்பான். ஒஹுவ அலைஹி கல்பான், அல்லாஹ் அவன் மீது கோபமாக இருக்கும் நிலையில் சந்திப்பான். அல்லாஹ்வை இவன் பார்க்கும்போது அல்லாஹ் கட்டும் கோபத்தோடு இவனை பார்ப்பான். அடுத்தவன் பொருளை திங்கிறதுக்கு சத்தியம் பண்ணி தானே கோர்ட்டில் கேட்பாங்க, என்ன பாதரன் அல்லா மேலே சத்தியமாக என்னுடைய இதுன்னு சொல்லிடுவான். அப்போ அல்லா மேலே சத்தியம் பண்ணி ஒருத்தனுடைய சொத்தை நீ திண்டின்னு சொன்னால், நீ மறுமையில் அல்லாவை சந்திக்கும் பொழுது எப்படி இருப்பாய்? அவன் மீது கோவப்பட்டவனாக பார்ப்பாய் என்று சொல்லி ஹதீஸை அறிவிக்கிறார். அவர் யார் அறிவிக்கிறா இதை? அப்துல்லா இப்னு மசூத் அறிவிக்கிறாங்க. அறிவிச்சிட்டு வன்சல் அல்லாஹு தஸ்தீக தாலிக்கு ஃபில் குரான், வன்சல் அல்லாஹு அல்லாஹ் இறக்கியிருக்கிறான், தஸ்தீக தாலிக்க இதை மெய்ப்படுத்தக்கூடிய வசனத்தை அருளியிருக்கிறான், ஃபில் குரானி
குர்ஆனில் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்கல்ல, இதை மெய்ப்படுத்தும் விதமாக ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்? இன்னல்லதீன யஷ்தரூன பி அஹதில்லாஹி, அல்லாவிடம் செய்த உடன்படிக்கையையும் ஐமானியும் அல்லாவின் பேரால் உள்ள சத்தியத்தையும் யார் விற்கிறார்களோ, சமணன் கலினார் அற்பமான விலைக்கு விற்கிறார்களோ என்ற வசனம் இதை மெய்ப்படுத்துதுன்னு போடுறார். அந்த வசனத்தை ஒரு முழுமையாக போடலை, துணுக்கோ போட்டு விட்டார். அதாபுன் அலீம் வரைக்கும் போட்டார். அந்த வசனத்தை வந்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். முழு வசனம் கேட்டால் என்ன செய்யும்? எத்தனை வசனம் சொல்கிறாரு? 3ல் வந்து 77 தானே. அந்த 3:77 வசனத்தை அவர் சொன்னதுனால அதை நீங்கள் என்ன வசனம் முழுசாக சொல்லுது அவர் இன்னக்குள்ளே குறிப்பிடாமல் விட்டார். அதனால் 3:77 வசனத்தை நம்ம என்ன செய்வோம்? முழுசாக பார்த்துடலாம். 3:77 இருக்குது. இதான் 3:77. இன்னல்லதீன யஷ்தரூன பி அஹதில்லாஹி வ ஐமானியும், அல்லாஹ்வுடைய சத்தியத்தை கொண்டு யார் வந்து அற்பமான சமணன் கலீலன் அற்பமான விலைக்கு விற்று விடுகிறார்களோ, உலாய்க்கு அவர்கள் லா ஹலாக்கலஹும் பில் ஆஹிரா, ஆகிரத்தில் எந்த ஒரு நசீபும் அவங்களுக்கு கிடையாது, எந்த பாக்கியமும் கிடையாது. ஒலாயு கல்லிமுஹுமுல்லாஹு, அவங்கள்ட்ட அல்லாஹ் பேசவே மாட்டான். ஒலா எல்துர் இலைஹிம், அவர்களை பார்க்க மாட்டான், கருணை பார்வையோடு பார்க்க மாட்டான். யௌமல் கியாமத்தி, கியாம நாளில். ஒலாயு ஜக்கீஹிம், அவங்களுடைய தீமைகளிலிருந்து அல்லாஹ் அவங்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், மன்னிக்க மாட்டான்னு அர்த்தம். உலகும் அதாபுன் அலீம், அவங்களுக்கு துன்புறுத்துகிற வேதனை இருக்கிறது என்ற இந்த 3:77 வசனம் இந்த ஹதீஸ் சொல்கிற கருத்தை தான் சொல்கிறதுங்கிறார். இந்த ஹதீஸை மெய்ப்படுத்தக்கூடியதாக இந்த வசனம் இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்போ அடுத்தவருடைய பொருளை எடுத்துக்கொள்வதற்காக சத்தியம் பண்ணுவது, ஹாக்கிம்கிட்ட போய் நீதிமான்கிட்ட போய் சத்தியம் செய்வதெல்லாம் தப்பு என்பதை இது சொல்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பத்தில் சொல்கிறாங்க, லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா சபித்தார்கள் அர் ராஷிய ஒல் முர்தஷிய. ராஷின்னா லஞ்சம் கொடுக்குறவன், முர்தஷி என்றால் லஞ்சம் வாங்குறவன். லஞ்சம் வாங்குறவனையும் லஞ்சம் கொடுக்குறவனையும் ரசூல்லா சபித்திருக்கிறார்கள். லஞ்சம் எது கொடுப்பான்? அடுத்தவன் சொத்தை தனதாக்குறதுக்கு தானே லஞ்சம் கொடுப்பான். பிறர் சொத்தை தனதாக்குவதற்காக லஞ்சம் கொடுத்தான்னு சொன்னால் அவனை அல்லாஹ் சபிக்கிறான் என்று திருமதிலையும் இருக்கிறது, அகமதிலையும் இருக்கிறது. இந்த ஹதீஸ்கள் எல்லாம் பிறருடைய பொருளை நம்ம அடையக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்தின் விளக்கங்கள். 188வது வசனத்துடைய விளக்கமாக என்ன வருது? பிறருடைய பொருள்களை நம்ம சாப்பிட்றக்கூடாது. இது ஒரு விஷயமாச்சு. அடுத்து வந்து இந்த வசனத்தில் அவ்வளோதான். இந்த வசனம் சொல்கிறது என்னன்னு கேட்டால், பிறர் சொத்துக்களை சாப்பிடாதீங்க, பொய் வழக்கு கொண்டு போகாதீங்க, லஞ்சத்தை கொடுத்து உங்களுக்கு சொந்தமாக்காதீங்க, பொய்யான சத்தியம் செஞ்சு உங்களுக்கு உடைமை ஆக்கிறாதீங்க. அப்படி ஆக்குனீங்கன்னா மறுமையில் பயங்கரமான குற்றங்கள் இருக்குது என்ற எல்லாத்தையும் தொகுத்து ஒரு விஷயமாக நம்ம என்ன செய்யணும்? எடுத்து வைத்து கொள்ளலாம். அடுத்ததாக 189. 189 வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எஸ் அலூனக்க, உம்மிடத்தில் கேட்கிறார்கள். உம்மிடத்தில்னா ரசூல்லாவிடத்தில். அப்போ எஸ் அலூனக்க, அவர்கள் உம்மிடத்தில் கேட்கிறார்கள். அனில் அஹில்லத்தி, பிறைகளை பற்றி கேட்கிறார்கள். இந்த பிறை வருது, இனத்துக்கு இந்த பிறையெல்லாம் வருது என்று கேட்கிறார்கள். யார்? மற்ற காஃபிரா உள்ளவங்க கேட்டாங்களா, யார் கேட்டாங்கங்கிறது அது இதில் சொல்லப்படலை. ஆனால் இல்லை, பலரும் கேட்டிருக்கலாம். எஸ் அல் உனக்க, உம்மிடத்தில் கேட்கிறார்கள். அனில் அஹில்லத்தி, அஹில்லத்தி என்பது வந்து ஹிலால், ஹிலால் என்பதனுடைய பன்மை தான் அஹில்லத்து. அஹில்லத்து எதுக்கு பன்மையாவது? ஒரு ஹிலால் தானே இருக்குன்னு கேட்டால், ஒரு ஹிலால் தான் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வடிவத்தில் வருதில்ல, அதனால் நிறைய ஹிலால் ஆகுதுங்க. ஹிலாலுங்கிறது 1வது நாளைக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், 2வது நாளைக்கு அது ஒரு சைஸ் பெருசாக இருக்கும், 3வது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், 14வது நாளைக்கு முழுமையாக இருக்கும், 15, 16லேருந்து இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி குறைஞ்சிக்கிட்டே போய் கடைசியில் இல்லாமல் போயிடும். அப்போ அது பல வடிவம் இருக்குது. சுமார் 25 வடிவத்தில் அது இருக்குது. சில நாட்கள் அது இல்லாமல் போயிட்டால் கூட ஒரு 24 நாளைக்கு என்ன செய்யலாம்? அந்த பிறையை நீங்கள் பார்க்கலாம். பல வடிவங்களில் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ பல வடிவங்களில் வர்றதுனால தான் பிறைகள் என்று பன்மையாக இருக்கிறது. எஸ் அலூனக்க, உம்மிடத்தில் கேட்கிறார்கள். அனில் அஹில்லத்தி, பிறைகளை பற்றி. பிறை என்று சொன்னால் பல வடிவத்தில் வருதில்ல, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சைஸாக இருக்குதுல்ல, அதுதான் ஹிலால் என்பது. அப்போ அந்த பிறைகள் எதுக்கு வருதுன்னு எது கேட்குறாங்கன்னு கேட்டால், இது எப்படி சூரியன் இருக்கிற மாதிரி ஒரே மாதிரியாக இருந்துட வேண்டியதானே? சூரியன் இருக்கிறது எப்போ பார்த்தாலும்
முழு பிரகாசத்தோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா டோட்டலாக மறைஞ்சிருது. பகலாக இருந்தால் முழு பிரகாசத்தோடு நம்ம பார்க்குறோம். இரவாயிருச்சுன்னா முழுமையாக நம்மளை விட்டு மறைஞ்சிருது. இந்த சந்திரன் அந்த மாதிரியே பண்ணுது. அது மறைஞ்சிரவும் செஞ்சிருது. தெரிகிற நேரத்தில் எப்படி தெரியுதுன்னு கேட்டால், ஒரு நாளைக்கு ஒரு 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 விரல் அளவுக்கு வருது, இன்னொரு நாளைக்கு 2 விரல் அளவுக்கு வருது, இன்னொரு நாளைக்கு 3 விரல் அளவுக்கு வருது, இன்னொரு நாளைக்கு 4 விரல் அளவுக்கு வருது. அப்படி ஒரு நாளைக்கு ஒரு அளவாக என்ன செய்கிறது? விரல் அளவுன்னா கண் பார்வைக்கு அது பிரம்மாண்டமான சைஸ், நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு சைஸில் தெரியுத, எதுக்காக வேண்டி ஒரு நாளைக்கு ஒரு சைஸு, இது ஏன் தேயுது, ஏன் வளருது? இந்த கேள்வியுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், என்னத்துக்காக இது தேய்கிறது, என்னத்துக்காக இது வளர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஒரு அல்லாஹ் இதை சொல்கிறான். அப்போ குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு இப்படி தேயுது வருதுன்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு காலம் காட்டுவதற்கு தான், வேற ஒன்றும் இல்லை. காலம் காட்டதை நாளை காட்டலைன்னு சொன்னால் சூரியன் வந்து நாளை காட்டாது. 1வது நாள் 2வது நாள் என்று சூரியனை பார்த்து உங்களுக்கு முடிவெடுக்க முடியுமா? எத்தனாம் தேதி சூரியன் சொல்ல முடியுமா? சூரியனை பார்க்குறீங்க, இது 7ஆம் தேதி சூரியன் சொல்ல முடியுமா? இது 15ஆம் தேதியுடைய சூரியனாக இருக்கும்னு சொல்ல முடியுமா? அதில் வந்து டேட்டு பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் அதில் அமைக்கப்படவில்லை. பிறைகளை பார்த்து என்ன செய்ய முடியும், நம்ம சொல்ல முடியும். இது 3வது நாள், இது சைஸை வச்சு, சைஸ் கூடுதலை கூடிக்கிட்டே வரும்போது கூட்டிக்கிட்டே வருவோம், குறைஞ்சிட்டே வரும்போது குறைச்சிக்கிட்டே வருவோம். அப்போ இந்த பிறைகள் வந்து பிறைகளாக ஏன் இருக்குன்னு அவன் கேட்குறான். கேள்வி என்னன்னு கேட்டால், எஸ் அல் உனக்கு அணில் அகில்லத்தி, இந்த பிறைகள் பல வடிவங்களாக இருக்கிறது ஏன்? ஒரே மாதிரி பளிச்சுன்னு இப்போ பார்த்தாலும் இருக்க வேண்டியதானே? சூரியன் இருக்கிற மாதிரி என்ன செய்யணும், பகல் பூரா சந்திரன், இரவு பூரா சந்திரன் வந்து நமக்கு வெளிச்சம் தரணும், பகல் பூரா சூரியன் வெளிச்சம் தரணுன்னு அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல. அது ஏன் சந்திரன் வந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தருது, வளருது, தேயுது? அதான் கேள்வி என்னென்று, ஏன் வளர்கிறது, ஏன் தேய்கிறது என்பது தான் கேள்வி. அப்போ குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹிய அந்த பிறைகள் வளர்வது தேய்வதெல்லாம் மவாக்கியத்துல் இன்னாசி, மனிதர்களுக்கு காலம் காட்டிகள். மவாக்கியத்துனா வக்திலிருந்து உள்ளது, வக்துனா நேரம், வழங்குதா? வக்தில் இருந்து வந்து மீகாத் என்று சொன்னால் நேரம் காட்டக்கூடியது, அதனுடைய பன்மை சொன்னால் மவாக்கித். மவாக்கியத்துனா வக்தை காட்டக்கூடிய, நேரங்களை காட்டக்கூடியது. ஹியாவை மவாக்கியத்துல் இன்னாசி, மனிதர்களுக்கு காலம் காட்டியாகும், காலங்காட்டிகளாகும். ஒவ்வொரு பிறையும் ஒரு டேட்டை உனக்கு சொல்லுகிறது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லியாச்சு. அப்போ இந்த பிறை ஏன் கூடுது குறையுதுன்றது தான் கேள்வி. ஏன் கூடுது குறையுதுன்னு கேட்டால், நாட்களை எண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஒரு மனிதனுக்கு. அதனால் என்ன செய்வாங்கன்னா, இது 1வது நாள், இது 2வது நாள், 3வது நாள் எண்ண வேண்டி இருக்குது. எண்ணுவதற்கு இந்த மாதிரி இந்த நவீன காலத்தில் உள்ள மாதிரியான 24 ஹவர்ஸ் இந்த கடிகாரம், போக்குவரத்து அதெல்லாம் இல்லாத ஒரு காலம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவன் எப்படி வந்து டேட்டா யாபத்தில் வச்சுக்கிடுவான்னு கேட்டால், பிறையை வச்சு தான் வச்சுக்கிடுவான். பிறையை பார்ப்பான், இன்றைக்கி தெரிஞ்சிச்சா 1, இன்றைக்கி 2. அப்போ மனிதர்களுக்கு அது காலம் காட்டியாக இருக்கிறதுங்கிறது இந்த வசனம் சொல்கிறது. இதை வச்சுக்கிட்டு இந்த பிறையை கணிக்கணுன்னு ஒரு கும்பல் கிளம்பியிருக்காங்கல்ல, பிறை எதற்கெல்லாம் தந்திருக்கிறான், அது ஒரு காலண்டர். காலண்டர்னால் என்ன இருக்குன்னு இவங்கள விளக்கம். காலண்டர்னால் எப்படி இருக்க வேண்டும், முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டும், துல்லியமாக தெல்ல வேண்டும். நமக்கு மட்டும் இல்லை, எவனுக்கோ காலண்டர் இருக்கிற, நமக்கு காலண்டர் இருக்கிறதா அப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கேள்வியை கேட்டு, இந்த கணித்து பிறையை வந்து பார்க்காமலேயே கணிக்கலாம்ங்கிற ஒரு கூட்டம் இருக்கான் பாருங்க, அவன் இந்த வசனத்தை எடுத்து ஆதாரம் காட்டுறான். இதை காட்டுற ஒரு மூளை உள்ளவன் இதை காட்டுவானா? இது காலம் காட்டியாக இருந்துச்சு, எப்படி என்ன மாதிரி காலம் காட்டுனுச்சு, எதன்படி காலம் காட்டுனுச்சு? இந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த காலம் காட்டின மாதிரி அது படைக்கப்பட்டதுலேருந்து காலம் காட்டிட்டு தான் இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயும் அது காலம் காட்டுனுச்சு. ரசூலுல்லாஹ் காலத்தில் காலம் எப்படி காட்டியது, அந்த மக்களுக்கு எப்படி அது காலம் காட்டியது என்று சொன்னால், சைஸை வச்சு வானத்தில் பார்த்து தான் காலம் காட்டியது. இது பிறை பிறந்து விட்டு இது 1 மட்டும் பார்த்துட்டு அடுத்து நம்ம டெய்லி பார்க்க தேவையில்லை. 1 முடிவு பண்ணிட்டோம்னு சொன்னால் அப்புறம் ஒரு 29 வரைக்கும் வண்டி வேகமாக ஓடி போயிடும், பார்த்தாலும் பார்க்காட்டாலும். அப்போ வந்து அந்த காலம் காட்டுவதற்குடைய அம்சம் அதில் இருக்க போய் தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அந்த பிறையை உனக்கு காலம் காட்டும். அந்த பிறையை பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், இது 1வது, இது 2வது, இது 3வது நாள் என்று உனக்கு காட்டும்னு சொல்லப்படுது.
அப்போ பிறை காலம் காட்டுதுன்ற ஒன்று என்ன செய்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு காலண்டராக இருக்க வேண்டும். பிறை என்பது ஒரு காலண்டராக இருக்க வேண்டும். அதனால் பிறை காலண்டர் நாங்கள் போட்டிருக்கிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன செய்கிறாண்டா 2030 காலண்டர் போடுறாங்க. 2040 காலண்டரை போட்டு இன்றைக்கி 1 2ங்கிறாங்க. இது சரிதான், இது காலங்காட்டுறதுங்கிற வகைக்கு ஓகே தான். ஆனால் இப்படி தான் அந்த மக்களுக்கு காட்டுனுச்சா? காலங்காட்டியாக இருக்கிறது இந்த நூற்றாண்டு தான் காலங்காட்டுதா? அதுக்கு முந்தைய காட்டுனுச்சா? இந்த காலம் காட்டுவது இந்த காலண்டரை இந்த மாதிரி விஞ்ஞான கணிப்பெல்லாம் வந்த காலத்தில் மட்டும் காட்டுதா? 13 நூற்றாண்டை காட்டுனுச்சா? 13 நூற்றாண்டு இல்லை, பல நூற்றாண்டுகளாக அது காலம் காட்டிட்டு தானே இருக்குது. எப்படி காட்டுனுச்சு? அப்போ காலங்காட்டியாக இருந்துச்சுன்னா என்ன செய்கிறான்னா, இவனாக ஒரு காலண்டரை வச்சுக்கிட்டு இதான் காலங்காட்டிங்கிறான். அப்போ இவனுக்கு பிற தேவையில்லைன்னு சொல்ல போனான். இப்போ இதுதான் காலங்காட்டின்னு வருமே, அதனால் எதுக்கு பிற உனக்கு என்னத்துக்கு? இது பிற ஏன் என்பதற்கு தான் இந்த கேள்வி ஏன் இது? எதுக்கு பிற பெருசாகுது, எதுக்கு சின்னதாகுதுன்னு கேள்வி கேட்குறான். எதுக்கு சின்னதாகுதுன்னு பெருசாகுதுன்னு கேட்டால், ஒரு நாள் ஜாஸ்தி ஆச்சுன்னு காட்டுது உனக்கு. இன்னும் கொஞ்சம் ஏன் பெருசாகுது ஏன் போகுதுன்னு கேட்டால், இன்னும் ஒரு நாள் அதிகமாகிடுச்சின்னு காட்டுது. இன்னும் கொஞ்சம் ஏன் பெருசாக போகுதுன்னு கேட்டால், இன்னும் ஒரு நாள் அதிகமாகுதுன்னு காட்டுது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் குறையுதுன்னு கேட்டால், இன்னொரு நாள் அதிகமாகுதுன்னு காட்டுதுன்னு குறையிற தேய்பிறையில் இப்படிங்கிற வகையில். அப்போ இந்த பிறைகள் காலம் காட்டிங்கிறது நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த நூற்றாண்டுக்கு தான் காலம் காட்டுதுன்ற மாதிரி இந்த வசனத்தை மாற்றி போடுறானுவோம். இந்த பிறை காலம் காட்டு ரசூல்லா காலத்துலேயும் காட்டுனுச்சு. எப்படி காட்டுனுச்சு? பார்த்து தான் காட்டுனுச்சு. ரசூல்லா காலத்தில் எப்படி காலம் காட்டுனுச்சு? பிறையை பார்ப்பாங்க, இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா 28 வரைக்கும் பேசாமல் போயிட்டே இருக்கும். 29 வந்தோன்னு நினச்சவங்க ஒரு பார்ப்பாங்க, பார்த்துட்டாங்கன்னா மர 1, பார்க்கலன்னா 30, அடுத்த நாள் 1. அப்போ ரசூல்லா காலத்தில் காலம் காட்டியதைத்தான் கேள்வியை. இவன் ரசூல்லா காலத்துலலாம் இல்லாத மாதிரி இப்போ தான் இந்த 2000 தான் இந்த குரான் இறங்கின மாதிரி என்ன செய்யறான், இந்த காலண்டரை தான் சொல்லுங்க. பார்த்தீங்களா, நாங்கள் காலண்டர் போட்டோம், அல்லாஹ் இதை காலண்டர் என்கிறான், நாங்கள் காலண்டர் போட்டு விட்டோம்னு சொல்லி இவன் போடுறாங்க. இவன் போடுவது என்னென்னு கேட்டால், அந்த பிறைகளை பார்க்காதங்கிறதுக்கு காலண்டர் போடுறான். அங்கே சொல்வது பிறைகளை பார்க்கறதுக்கு தான் காலண்டருங்கிறான்ல. எதுக்கு இந்த மாதிரி பிறைகளை சின்னது பெருசாக அகில்லா பன்மையாக வர சொல்கிறான்? ஒரு நாளுக்கு ஒரு வடிவம் எதற்காக எடுக்கிறதுன்னு தான் கேள்வியே. ஹிலால்னு ஒத்த வார்த்தை சொல்லாமல், சந்திரண்டு கமர்னு ஒரு வார்த்தையை சொல்லாமல் ஹிலால்ன்ற வார்த்தை சொல்லப்படுது. சந்திரன் கமர்னா அந்த பொருளுக்கே பேர். 1வது நாளாக இருந்தாலும் கமர் தான், 5வது நாளாக இருந்தாலும் கமர் தான், அதுக்கு பேர். ஹிலாலுங்கிறது என்னென்னு கேட்டால், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நிலை எடுக்கும் இல்லையா, அதுக்கு தான் ஹிலாலுங்கிற பேர். அப்போ பல நிலைகளை கொண்டதாக ஏன் பிறை இருக்கிறதுன்னு அவன் கேட்குறான். அதுக்கு மார்க்கம் பதில் சொல்லுது, அல்லாஹ் பதில் சொல்ல சொல்கிறான், அது மனிதர்களுக்கு காலம் காட்டியாக இருக்கிறது. நீங்கள் அதை பார்த்து நாட்களை நீங்கள் கணித்து கொள்ளலாம். எத்தனாவது நாள் இன்றைக்கி டேட்டை அறிந்து கொள்ளலாம்ன்றான். அப்போ டேட்டை அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ் படைச்சிருக்கான் என்று சொன்னால், அப்போ அன்றைக்கும் காலம் காட்டியாக இருக்கணும், இன்றைக்கும் காலம் காட்டியாக இருக்கணும். அப்போ தான் அந்த குரான் மெய்யாகும். இப்போ என்ன செய்கிறான்னா, 1400 வருஷமாக அது காலம் காட்டவில்லை. காலம் காட்ட அல்லாஹ் படைத்திருக்கிறான். நம்ம எந்த யூத கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் காலண்டர் இருக்கிற, நம்ம காலண்டர் இல்லை, இதோ நாங்கள் காலம் காட்டுறோன்னு இவன் சொன்னான்டா. அப்போ என்ன அர்த்தம்? 14 நூற்றாண்டாக அந்த பிறைகள் மக்களுக்கு காலம் காட்டலை. இப்படி இவங்க மாதிரி காட்டலை. இல்லை, பேரை பிறக்கிறதுக்கு முன்னாடியே 1 வருஷத்துக்கு முன்னாடியே 1 மாதத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டு இருந்தாங்களா? பார்த்துட்டு தான் முடிவெடுத்தாங்க. அப்போ பார்த்து தான் முடிவெடுக்கணும் என்பதைத்தான் இது காட்டுகிறது. பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பை விடுங்கள் என்பதெல்லாம் இதனுடைய விளக்கம்தான் இது. ஏற்கனவே இந்த ஃபமன் ஷஹித மின் குமுர் ஷஹரஃபல் யசுமுஹுன் இருக்குல்ல, ரமலான் மாதத்தை அடைந்தவர் நோன்பு வைக்கிட்டோம்னு அதுக்கு விளக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டோம் பிற பார்க்குற அவசியத்தை பற்றி. அதைத்தான் இது பேசுறதே தவிர, இது நம்மளாக ஒரு காலண்டரை உண்டாக்கி கொள்வதை பற்றி பேசலை, அதுக்கு எதிராக பேசுகிறது. இது அன்றைக்கு காலம் காட்டியாக எப்படி இருந்துச்சு, மக்கா காஃபிர்கள் கேட்குறான், இது என்ன இன்றைக்கி சின்னதாக இருக்குது நாளைக்கே பெருசாக இருக்குன்ட்டு. இன்றைக்கி 1 நாளைக்கு 2 போட அதான காரணம்னு அதான அதுக்கு அர்த்தம். பிறைகள் காலங்காட்டியாக இருக்குன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒவ்வொரு சைஸு வளருவதும் தேய்வதும் ஒரு நாளுக்கு அதிகரிப்பதை காட்டுகிறது, அதான அர்த்தம். இது ஒரு விஷயம். அதனால் இந்த காலண்டர் கூட்டத்துக்கு மரணடியாக உள்ள இந்த வசனத்தையே காலண்டருக்கு உள்ள ஆதாரமாக கொண்டாந்து காட்டுறாங்க. சரி, எஸ்ஆலூன் கனில் அகில்லத்தி, பிறைகளை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹிய அவை மவாக்கீத்துல் இன்னாசி, மக்களுக்கு நாட்காட்டியாக இருக்கிறது. வல் ஹஜ்ஜுக்கும் நாட்காட்டியாக இருக்கிறது. ஹஜ்ஜிங்கிறது சொல்ல வேண்டிய தேவையில்லை. மக்களுக்கு நாட்காட்டி என்பதில் எல்லாமே அடங்கிடும். நோன்பையும் காட்டும், ஹஜ்ஜையும் காட்டும், எல்லாத்தையும் காட்டும்.
அந்த ஹஜ்ஜிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால அதையும் சேர்த்து இப்படி சொல்கிற வழக்கம் இருக்குது. இந்த ஹஜ்ஜிக்கு மட்டும் பிரத்தியமாக ஒன்றும் காட்ட போகிறதில்ல. அது ஹஜ்ஜிக்கும் காட்டும், எல்லா நாட்களுக்கும் காட்டும்னால ஹஜ்ஜிக்கும் காட்ட தானே செய்யும். மவாக்கியத்தில் என்னாசி என்பதிலே என்ன செய்வாங்க, அதில் அடங்கிறோம். சில விஷயங்கள் வந்து எல்லா பாஷைகளையுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவரை பிரத்யேகமாக குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஒரு ஊரில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 1000 பேர் வசிக்கிறாங்க. அந்த 1000 பேரை விருந்து கூப்பிட்றீங்க. 1000 பேர் வந்துட்டாங்க. 1000 பேர் வர்றதோடு அந்த ஊர் தலைவர் இருப்பார், அவரும் வந்துட்டார். நம்ம என்ன சொல்லுவோம், மக்கள்லாம் வந்துட்டாங்க, தலைவர் வந்துட்டாங்க. தலைவர் தான் அதில் அடங்கிடுவார். 1000 பேரை கூப்பிட்றீங்க, 1000 பேர் வந்துட்டான், தலைவரும் வந்துட்டார். நீங்கள் என்ன சொன்னால் போதும், எல்லோரும் வந்துட்டாங்கன்னு சொன்னால் போதும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எல்லோரும் வந்து விட்டார்கள், இந்த தலைவரும் வந்து விட்டாருப்பீங்க. அது ஏன் இந்த தலைவரை சொல்கிறது, எல்லாரும் தான் அவர் இருப்பார், எல்லாரும் என்பதில் அவர் அடங்கிடுவார் அப்படின்னு இருந்தாலும் இப்படி சொல்கிற வழக்கம் இருக்கா இல்லையா? உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லையும் இருக்கிறது. எல்லா மொழிகளையும் என்ன இருக்குது, அதில் உள்ள அடங்கி இருந்தாலும் அதை முக்கியத்துவப்படுத்தி சொல்வதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மலக்குமார்களை யார் பகைத்து கொள்கிறானோ, ஜிப்ரீலை பகைத்து கொள்கிறானோன்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்போ மலக்கை பகைக்கக்கூடாது, குறிப்பாக ஜிப்ரீலை பகைக்கக்கூடாது. அதே மாதிரியான ஒரு அடிப்படையில் ஹஜ்ஜிங்கிறத முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்படுதே தவிர, இந்த ஹஜ்ஜிங்கிற வார்த்தை இல்லாட்டா கூட அது மனிதர்களுக்கு காலம் காட்டி என்பதில் ஹஜ்ஜி அடங்கிடும். நோன்பு அடங்கிடும், ஹஜ்ஜி அடங்கிடும், எல்லா விதமான நாட்களும் அதில் என்ன செஞ்சிடும், அடங்கிவிடும். அந்த ஹஜ்ஜி எதுக்கு சொல்கிறேன்னா, அது அந்த மக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததுனால அந்த அந்த அரபுகள் ஹஜ்ஜி செஞ்சாங்கள்ல, அவங்க வாழ்க்கை ஹஜ்ஜை வச்சு தானே இருந்தது. அதனால் இந்த ஹஜ்ஜை ஒட்டி உள்ள 3 மாதத்தை வந்து புனித மாதம்னு வாங்கி வச்சுருந்தான். இஸ்லாம் வந்து ஆக்கலையே, அதுக்கு முன்னாடியே தான் புனித மாதம்னு வச்சு தானே இருந்தாங்க. அந்த ஹஜ்ஜுடைய சீசனில் தான் என்ன செய்ய மாட்டான், யாரும் சண்டைக்கு போக மாட்டானுவோ. அவ்வளோ முக்கியத்துவமான துல்காதா அதுல் ஹஜ்ஜி வந்துருச்சு, முஹர்ரம் வந்துருச்சுன்னா அந்த 3 மாதமும் என்ன செய்ய மாட்டான், ஆயுதம் தூக்கவே மாட்டான், யாரும் சண்டைக்கு போக மாட்டான். அப்போ அந்த மாதிரியான சந்தைகள் நடக்குவது, வியாபாரம் நடத்துவதெல்லாம் அந்த மாதத்தில் நடக்கும். அவனே அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதி இருந்ததுனால தான் ஹஜ்ஜை என்ன செய்யப்படுது, முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்படுகிறது. அப்போ குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், ஹிய மவாக்கியத்தில் இன்னாசி, அது மனிதர்களுக்கு காலம் காட்டுகிறது. ஒல் ஹஜ்ஜிக்கும் காலம் காட்டுகிறது, ஹஜ்ஜையும் காட்டுது. ஹஜ்ஜி வந்துருச்சு, இது 9 நாள், இது அரஃபா, இது அப்படி எல்லாத்தையும் காட்டுகிறது. அப்போ இந்த ஒரு பாயிண்டை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னா பிறையை பற்றி ஒரு பதிலை சொல்லிடுறான். அடுத்து அதே தொடர்ச்சியாக ஒலைசல் பிர் என்றால் நன்மை, நன்மை என்பது கிடையாது. பி அன் தஅத்துல் புயூத்த, வீடுகளுக்கு நீங்கள் வருவது, மின் லுஹூரிஹா, அதனுடைய மேற்புறம் வழியாக. லஹர்னா முதுகுக்கு சொல்கிறது, லஹர்னா இது முதுகுக்கு வந்து லஹரும்பாங்க. வீட்டுடைய முதுகுங்கன்னா கூரையை சொல்லுவாங்க. வீட்டில் லஹருன்னா எதை சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு ரூஃப் இருக்குல்ல மேலே, அந்த ரூஃபை என்ன செய்வாங்கன்னா லஹரும்பாங்க. மனுஷனுக்கு லஹருன்ற எதை சொல்லுவாங்கன்னா முதுகை சொல்லுவாங்க. அதானே குனிஞ்சவன அதானே மேலே இருக்குது. அப்போ லுஹூர்னா முதுகு பக்கம். அப்போ லைசல் பிர்ரு, நன்மை என்பது கிடையாது. பி அன் தஅத்துல் புயூத்த, வீடுகளுக்கு நீங்கள் வருவது. தஅத்தூன என்று இருக்கும், அன் வந்ததுனால இந்த நூன் இல்லை. பி அன் தஅத்துல் புயூத்த, வீடுகளுக்கு நீங்கள் வருவது. மின் லுஹூரிஹா, அதன் மேற்புறங்கள் வழியாக வீட்டுக்கு வருவது நன்மை இல்லை. இது எதுக்கு இதை சொல்லப்படுதுன்னு கேட்டால், இதுக்கு உள்ள விஷயம் வந்து ஹதீஸில் வழக்கமாக வருது. என்ன வருதுன்னு கேட்டால், புகாரில் 1803 ஹதீஸ். அதில் பரா பின் ஆசிபு சொல்கிறாங்க, நசலத் ஹாதிஹில் ஆயத்து ஃபீனா. ஜாபிர் இல்லான்னு சொல்கிறாங்க, பரா பின் ஆசிப் சொல்கிறாங்க, நசலத்து ஹாதிஹில் ஆயத்து ஃபீனா, இந்த வசனம் வந்து ஃபீனா, எங்கள் விஷயமாக இது இறங்கியது. எங்கள் விஷயமாக என்ன விஷயம்னு விளக்குறார். காணத்தில் அன்சாரும், அன்சாரிகளாகிய நாங்கள் இருந்தோம். இவர் அன்சாரியை சேர்ந்தவர், பரா பின் ஆசிப் என்பவர் மதீனாவிலேருந்து உள்ள ஒரு ஆள். அப்போ காணத்தில் அன்சாரும், அன்சாரிகள் மதீனாவாசிகள், இதா ஹஜ்ஜு, ஹஜ்ஜு செய்து ஃபஜாவு, வீட்டுக்கு வருவார்கள் என்று சொன்னால், லம் எதுகுலு, நுழைய மாட்டார்கள், மின் கிபலி அபுவாபி புயூத்திஹிம். புயூத்துன்னா பைத்துடைய ஜம்மு, பைத்துன்னா வீடு, புயூத்துன்னா வீடுகள், அபுவாபுன்னா வாசல்கள், பாபுண்டா வாசல், அபுவாபுன்னா பாடம்ங்கிறதுக்கு பாபு சொல்லுவாங்க.
அது கிதாபில் வரும்போது அந்த அர்த்தம், அது பாடங்கள் அத்தியாய நூல்களுக்கு உள்ள சட்டம். அது பொதுவாக பார்ப்போம்னா வாசல். அப்போ அபுவாபி புயூத்திஹிம், அவங்களுடைய வீடுகளுடைய, அபுவாபுனா வாசல்கள், கிபல்னா திசை, கிபல்னா என்னது, திசை. அப்போ வீடுகளுடைய வாசல் திசையில் நுழைய மாட்டார்கள். ஒலாக்கின் மின் லுஹூரிஹா, அதனுடைய மேற்புறத்திலிருந்து தான் ஓட்டை பிரிச்சுட்டு இறங்குவாங்க. ஒலாக்கின் மின் லுஹூரிஹா, அதனுடைய வீடுகளுடைய முகடு வழியாகத்தான் உள்ளே இறங்குவார்கள். அதாவது நம்ம ஹஜ்ஜி செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தோம்னு சொன்னால், நம்ம ஒரு புனிதமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறோம், அந்த மாதிரி செஞ்சுட்டு வீட்டில் வாசல் வழியாக நம்ம போகக்கூடாது. வீட்டுக்கு மேலே மூடு இருக்கும்ல, அதை ஓட்டை பிரிச்சுக்கிட்டு அதன் வழியாகத்தான் இறங்கணும் என்ற ஒரு சடங்கை அன்றைக்கு வைத்திருந்தார்கள் அன்சாரிகள். அன்சாரிகள் ஹஜ்ஜி செய்வாங்கள்ல, அவங்க காஃபிராக இருக்கும்போதும் கூட ஹஜ்ஜி செஞ்சுட்டு இருந்தாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் செய்கிறாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த மாதிரி செய்வாங்க. அதுதான் அதை கண்டிச்சு தான் அல்ல இந்த வசனத்தை இறக்கணும். எப்படி வர்றான், நசலத்து ஹாதிஹில் ஆயத்து, இந்த வசனம் இறங்கியது ஃபீனா, எங்கள் விஷயமாகத்தான் இறங்கியது. அதை விவரிக்கிறார். எப்படி, காணத்தில் அன்சார்கள் இதா ஹஜ்ஜு, ஹஜ்ஜு செய்யும் பொழுது, ஃபஜாவு, அவர்கள் வரும்போது, லம் எதுகுலு, நுழைய மாட்டார்கள், மின் கிபலின்னா திசை, அபுவாபுனா வாசல்கள், வாசல் திசையில், புயூத்திகிம், வீடுகளுடைய வாசல் திசையில் நுழைய மாட்டார்கள், கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வரமாட்டாங்க. வலாக்கின் என்றாலும் மின் லுஹூரிஹா, அதனுடைய முகடு வழியாகத்தான் என்ன செய்வார்கள், அவர்கள் வருவார்கள். இப்படி இருந்தார்கள். அப்போ தான் அந்த சம்பவத்தை விளக்குறார். அந்த விளக்கத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தை பார்ப்போம். இது வரைக்கும் வச்சுக்கிடுவோம்.